ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி கேஸில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி சத்யா வந்து நான் ஒய்ஃபோட வீட்டிலே இருக்க போகிறேன்னு சொல்கிறது கேட்டு ரொம்ப சோகப்படுறாங்க. சரி விடு மீனா, என்ன எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் தானே நம்ம ஆசைப்பட்றோம், நல்லா இருந்தானா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி முத்துவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், அவன் நல்லா இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேயே இருந்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னைக்கு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவன் நம்மளையெல்லாம் மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தைக்கிட்ட. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கத்த, இந்த மாதிரி பாட்டிக்கு வேறு பழசெல்லாம் மறந்துடுச்சுல்ல, அதனால் எங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்களுக்காக ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறோம். எனக்கும் மீனா கல்யாணம், அதே மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம், அதுதான் சொல்லிட்டு போகலான்னு சொன்னோம். நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க, இதை பற்றி பேசுகிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இங்கே எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் விஜயா வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லோரும் மனோஜை கூப்பிட்றாங்க. மனோஜ் இங்கே வான்னு எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு நான் குட் நியூஸ் ஒன்று அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து வந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன். அவர் வந்து பெரிய இடத்து பொண்ணுங்க மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய இடம்னா ரொம்ப அப்படின்னு முத்து கேட்குறாரு. வசதியான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வசதினா எப்படி சொல்கிறீங்கம்மா அப்படின்னா, உன் பொண்டாட்டி மாதிரியான ஜாதகம் வந்து அவர்கிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து முத்து சொல்கிறாரு, அதாவது மீனா வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையில் எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் வசதின்னு சொல்கிற நம்ம வீட்டில் தான் வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பாட்டுருக்குறீங்க, அதை மறந்துடாதீங்கம்மா அப்படின்னு முத்து குத்தி காட்டுறாரு. ஸ்ருதியும் வந்து இங்கே பாருங்க ஆண்டி, வசதிங்கிறது 2வது, நல்ல குணம் மனம் இருக்கணும்னு ஸ்ருதியும் பேசுகிறாங்க. ரவி வந்து இங்கே பாருங்கம்மா, பணத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க, நல்ல கேரக்டர் இருக்கணும். இப்போ 2வது கல்யாணம் நான் மனோஜுக்கு தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலையே அதுக்கு கமெண்ட் சொல்கிறாரு. இங்கே பாரு, நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் இருந்தபோது மீனா வீட்டில் தான் போயிருந்தோம், அதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறந்துடக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுங்க அங்கிள், எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி பழகி போனங்காட்டி இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீதாவோட அம்மா மனோஜுக்கு கால் பண்ணி, மாப்பிள்ளை நீங்கள் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் மனோஜ் உடனே கிளம்பி சீதா வீட்டுக்கு போகிறாங்க. மாப்பிள்ளை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் ஆண்டி, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் ஆடிட்டர்கிட்ட பேசியிருந்தேன், என் பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டி உங்கள் பேருக்கு மாற்றுறதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? ஆமாம் மாப்பிள்ளை, கொடைக்கானலில் வந்து ஒரு வீடு கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அதை உங்கள் பேரில் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. ஓ அப்படிங்களா ஆண்டி, அதோடய வேல்யூ என்ன இருக்குங்கிறாங்க. அது ஒரு 20 கோடி ரூபா வரும்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து உடனே வந்து இமேஜினேஷன் போயிட்டார், 20 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நம்ம மேலே மாற்றுறாங்கன்னு. அப்புறம் மாப்பிள்ளை இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 கிரகணங்களும் ஒன்று சேர நாள், ரொம்ப சுபமுகூர்த்தமான நாள், அதனால் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஷாக்கான மனோஜ், என்ன ஆண்டி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் மாற்றுறது நான் திடீர்னு நடந்தது, அந்த மாதிரி தான் சாந்தி முகூர்த்தமும் திடீர்னு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இதுக்காகத்தான் முதல்ல அந்த விஷயத்த சொன்னாங்களா, அதை சொல்லி இதை சொல்கிறாங்களா, நல்லா தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. சரி டைம் ஆகிட்டுருக்கு, இல்லைங்க ஆண்டி இப்போது போய் இதுவே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதுவே தப்பு, நீங்கள் உட்காருங்க, நான் போய் கனகா ரெடி ஆகிட்டுருக்கா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பில் மனோஜ் வந்து அவரோட ஜோசிகாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு வருது அப்படின்னு, நான் கணிச்சது என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து இல்லை, இன்னொரு அதை விட கஷ்டமான விஷயம் ஒன்று, சாந்தி முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது ஐடியா கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கம்முன்னு போய் படுத்து தூங்கிடு, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பி வந்து பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்
மாப்பிள்ளை இங்கே பாருங்கள், இனிமேல் தான் நீங்கள் பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும். இவ்வளோ நாள் வந்து பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டா. இனிமேல் என்னவாக இருந்தாலும் அவள் வந்து உங்கள் பொறுப்பு. அவளை நீங்கள் தான் டேக் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அவளுக்கு எந்த நல்லது கெட்டதுனாலும் நீங்கள் தான். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு இருக்கிற சொத்து எல்லாமே அவளுக்கு கட்டிக்கு போகிற உங்களுக்கு தான். அவளை நல்லபடியாக பார்த்து நல்லா வச்சுருந்தீங்கன்னா போதும். அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் நார்மலாகிடுவான்னு ஜோசிக்கார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக குடும்பம் நடத்துனீங்கன்னா தான் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டானே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நீங்கள் டைவர்ஸும் அப்ளை பண்ணி சைன் பண்ணிட்டீங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க, எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கனகாவோட அம்மா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அது வந்து என்ன இருந்தாலும் இப்போது கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க மாப்பிள்ள. கனகா வந்து உங்கள் பொறுப்பு. இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் அவளுக்கு பண்ணணும் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க இந்தாங்க இது புது ட்ரெஸ் நீங்கள் மாற்றிட்டு வந்துடுங்க, நான் கனகா வந்து இப்போது வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கனகா வந்து கூட்டிகிட்டு வந்தனையும் பால் கொடுத்து இந்தாம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தானே நான் சாப்பிட்டேன், எனக்கு எதுக்கு பால் தரீங்கன்னு கனகா கேட்குறாங்க. இது உனக்கு இல்லை, உள்ள மனோஜ் இருக்கார், அவருக்கு உனக்கும் அவர் குடிச்சிட்டு பாதி கொடுத்தாருன்னா நீ குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ ஹஸ்பண்ட் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கனகா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே மனோஜ் வந்து கதவு சாத்து கனகா அப்படிங்கிறாங்க. வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் பால் நீ பாதி கொடுத்து நான் குடிக்கணுமா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பால் குடிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணலான்னு மனோஜ் எந்திரிச்சு போகிறார். லைட் ஆஃப் பண்ணி கனகா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் 2வது தடவை லைட் ஆஃப் பண்ணும்போது அதே மாதிரி சத்தம் போட்டு எனக்கு இருட்டுனா பயம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஓகே இதுதான் சாக்கு, இதை சொல்லி எப்படியா ரெஸ்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஆண்டி எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு என்ன லைட் ஆஃப் பண்ணாக்கா இது பண்ணுறா, எனக்கெல்லாம் இது சரியாக படலை ஆண்டி, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, நீங்கள் கொஞ்சம் நேரம் அவளோட உட்காந்து பேசி விளையாண்டு ஃப்ரெண்ட்லியாக புரிய வச்சிங்கன்னா ஒன்றா புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அவள் இருக்கிற மனநிலையில் இல்லை மாப்பிள்ள, அது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனோஜ் மறுபடியும் ரூமுக்கு வராரு. டோரை லாக் பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காரு. கனகா வந்து பூவெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்க. பலூன் இருக்குது, அதை எடுத்து சரி ஓகே இதை டைவர்ட் பண்ணலான்னு சொல்லி பலூன் ஊதி விளையாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் நல்லா பெருசாக ஊத ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி கனகா சொல்கிறாங்க. மறுபடியும் பலூனை ஊதி சொல்லிகிட்ருக்காரு. கனகா வந்து பெருசாக ஊதுன்னு ரொம்ப சவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நாளை எபிசோடை பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வரும். அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திப்போம். அதுவரை டாட்டா, see you, bye bye ஃப்ரெண்ட்ஸ்.